ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன் சார். இன்னைக்கு தீபாவளி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம். அது பேர் வந்து பட்டர் முறுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பேக்கரியில் எல்லா ஸ்வீட் ஸ்டால்லையும் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. வீட்டில் வந்து ஸ்டோர் பாட் மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வேண்டியது அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் பவுடர் பண்ணது, அவ்வளோதான். இதை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பட்டர் முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பட்டர் முறுக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, டோட்டலாக 1.5 கப் எடுத்துட்டுருக்கோம். அதுக்கு 3 கப்பு அரிசி மாவு. 1 கப் அரிசி மாவுனா 1/2 கப்பு கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும், அந்த மாதிரி 1க்கு பாதி நம்ம பருப்பு மாவு போட போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக 1.5 கப்பும் பொட்டுக்கடலை மாவே போடலாம், இல்லை 1.5 கப் கடலை மாவே போடலாம். இப்போ இதில் தேவையான அளவு ஜீரகம் நிறையா போட்டோன்னா பட்டர் முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வாசனைக்காக கரைச்சி வச்ச பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். பெருங்காயம், ஜீரகம் இதெல்லாம் தான் ஃப்ளேவர் ஆட் பண்ணும் நம்ம பட்டர் முறுக்குக்கு, இல்லாட்டா அப்படியே பிளாண்டாக இருக்கும். ஸோ பெருங்காயம், ஜீரகம் ரெண்டும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டர் முறுக்கு இல்லையா, அதனால் பட்டர் ஒரு 50 கிராம். 50 கிராம்ங்கிறது ஒரு சின்ன குழிக்கரண்டி அல்லது 2 டேபிள் ஸ்பூன்னு வச்சுக்கலாம். அதை நம்ம போட்டுக்கலாம். என்றைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் போட்டோன்னா நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ பட்டரை போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். க்ரம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உப்பு, பட்டர், 2 மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம க்ரம்பிள் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பண்ணினோன்னாக்க நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். இதுக்கு ஒரு கை பொறுக்கிற சூடில் வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சோன்னா நமக்கு ரொம்ப நல்லா வரும். கடலை மாவு போட்டு செய்கிற எல்லாத்துக்குமே வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல கிறிஸ்ப்னஸ் நல்லா வரும். மாவு ரொம்ப கைக்கு வணக்கமாக வரும். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன தான் பட்டர் போட்டாலும் ஒரு கரண்டி வந்து நம்ம ஹாட் ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வழன்னு விழுதாட்டம் நல்லா பிசைஞ்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சோன்னா நமக்கு அந்த முறுக்கு எந்த இது பண்ணுறோமோ அந்த ஸ்நாக் ரொம்பவே நல்லா வரும். ஸோ ஏனத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா அடித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் மாவு ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம முறுக்கு பண்ணுற ப்ராசஸை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பட்டர் முறுக்குக்கு நான் இந்த மாதிரி பெரிய ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்துக்கிறேன். பட்டர் முறுக்குங்கிறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இல்லையா, அந்த அச்சை போட்டு இப்போ நான் எண்ணெயில் புழிஞ்சு விட்ருக்கேன். கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டுட்டு நம்ம கரண்டியாலே இப்படி உடச்சி விட்டோன்னாக்க நமக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுவது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைனாக்கா ஃபுல்லாக வேக வச்சுட்டு வெளியில் எடுத்து கூட நம்ம கையால் உடச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து தவறி காலில் சாஞ்சிட போகிறது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ப்ராக்டிஸ் இல்லைனாக்கா தாராளமாக ஃபுல்லாக வேக வச்சுட்டு வெளியில் எடுத்து உடைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் ஓசையெல்லாம் அடங்கி பபிள்ஸ்லாம் அடங்கி சூப்பராக வெந்துடுது பட்டர் முறுக்கு. நம்ம திக்கான அச்சில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம இப்போது இன்னொரு ஈடு போட்டு காட்டுறேன். இது நம்ம பச்சரிசியில் பண்ணுறோம். பச்சரிசியில் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னால் ஈஸியாக புழிய வரும். நமக்கு புழுங்கரிசி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பச்சரிசி நல்லா ஈஸியாக புழிய வரும். நமக்கு தொட்டாலே கடகடன்னு வந்துடும். இதே மாதிரி லைட்டாக வெந்த உடனே திருப்பி போட்டுட்டு நம்ம கரண்டியால் உடச்சி விடலாம், இல்லை ஃபுல்லாக வேக வச்சுட்டு வெளியில் எடுத்தோம் நம்ம உடச்சி விடலாம். இப்படி கொஞ்சம் உடச்சி விட்டோன்னா அந்த இடத்துலலாம் எண்ணெய் பட்டு கொஞ்சம் நல்லா வேகும். நீங்கள் ஒரு கையால் கிடுக்கியால் பிடிச்சின்னு கூட
உடச்சி விடலாம். நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நடுவில் கிடுக்கியெல்லாம் பிடிக்கல. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வானலியை வந்து கிடுக்கியால் பிடிச்சுட்டே உடச்சி விட்டிங்கன்னா எதுவும் கீழே கீழே விழாமல் இருக்கும். ஸோ இப்போ உடச்சி விட்டாச்சு. உடச்சி விட்டா கொஞ்சம் நல்லது தான், எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டு நல்ல கிறிஸ்பாக நல்லா வேகும். ஸோ இப்போது பபிள்ஸ்லாம் இருக்குது, பாதி தான் வெந்திருக்கு. இது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக வெந்து கலர் மாதிரி பபிள்ஸ் அடங்கிடுத்து. இப்போது இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது பிட்டு பிட்டாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம பக்கத்தில் ஒரு தட்டு அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அதில் போட்டு எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போது இது மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன தட்டை வச்சுட்டு அதில் இப்படி வடித்து போட்டுட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து செய்யும்போது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லாட்டா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் கீழே சிந்திட்டுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுது. கடலை மாவு போட்டு பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. வெறும் பொட்டுக்கடலை மாவு போட்டால் நல்ல கிறிஸ்பாக கடையில் விற்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து தீபாவளி ஹோம் ஸ்டைலில் பண்ணுறதுனால கடலை மாவு சேர்த்து பண்ணோன்னா அந்த கடலை மாவுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டும் வாசனையும் இருக்குது. அந்த டேஸ்ட் வாசனையோட பட்டர் முறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட குவாலிட்டி வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஐட்டம் இந்த பட்டர் முறுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி டு ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.